வெல்கம் டு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 6 டேர்ம் 2 ஓட நம்பர்ஸ் தான். ஆல்ரெடி டேர்ம் 1 வந்து நம்ம போட்டிருக்கிறது பார்க்காதவங்க பாருங்க, அதோட கண்டினியூஷன் தான் இது. ரைட், டேர்ம் 1ல வந்து நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் ஹோல் நம்பர்ஸ் பார்த்துருப்போம். நேச்சுரல் நம்பர்ஸ்னா இந்த நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to infinity, ஹோல் நம்பர்ஸ்னா தட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to infinity அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ நம்ம இதுல இருந்து ஆரம்பிக்கிறது ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்னா that is 1, 3, 5, 7 up to 73, 75 and it goes on. The numbers which cannot be paired. இப்போ 3 பார்த்தோம்னா 1, 2, 3. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் பேர் பண்ணலாம், ஒரு நம்பர் வந்து லெஃப்ட் அவுட்டா இருக்கும். அப்போ இத மாதிரி லெஃப்ட் அவுட்டா இருக்கிற நம்பர்ஸ் இருந்ததுன்னா it is an odd number. ஈவன் நம்பர்னா 2, 4, 6, 8, 68, 70, 4592. That is the numbers ending with 2, 4, 6, 8. இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் சொல்லலாம். இட் கேன் பி பேர்ட். இப்போ 1, 2, 3, 4 இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருந்ததுன்னா 1 and 2 ஒரு பேர், 3 and 4 ஒரு பேர். அப்ப இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ஈவன் நம்பர்ஸ் சொல்லலாம். தட் கேன் பி பேர்ட். ரைட், அப்போ the numbers ending with 1, 3, 5, 7 and 9 we can say that numbers as odd number. Even number na ending with 2, 4, 6, 8. ரைட், அடுத்து factor அப்படினா என்ன பார்த்தோம்னா a factor is a number that divides the given number exactly, gives remainder 0. Every number has two factor, that is 1 and the number itself. Every factor of a number is less than or equal to that number. Right, இப்போ ஒரு ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா, இப்ப சப்போஸ் 8 கொடுத்திருக்காங்கன்னா இந்த 8 வந்து எந்தெந்த நம்பரால டிவிசிபிள் ஆச்சுன்னா நமக்கு வந்து 0 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சப்போஸ் 8 வந்து நான் 1ஆல டிவைட் பண்றேன்னா 8 into 1 will be 8 and my remainder will be 0. So I can say that 1 is a factor of 8. Right, அப்புறம் 8 வந்து நான் 2ஆல டிவைட் பண்றேன்னா 4 times வரும். 4 into 2 will be equal to 8 and my remainder will be 0. அப்போ எனக்கு 2 வந்து ஒரு ஃபேக்டர்னு சொல்லலாம். ரைட், அப்போ இதே மாதிரி 8ஆல டிவிசிபிள் ஆகிற எல்லா நம்பரும் that gives my remainder as 0 are called as factors. அப்ப 8 ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா 1 வரும், 2 வரும், because 2 into 4 will be equal to 8. 3ஆல வரும்னு பார்த்தா கிடையாது, எனக்கு வந்து ரிமைண்டர் வந்து 2ன்ற மாதிரி வரும். சப்போஸ் 3ஆல வந்து 8 டிவைட் பண்றேன்னா 2னா 3 2s are 6, ரிமைண்டர் வந்து 2 வரும். அப்ப 3 வந்து it is not a factor. Okay, right. 4 வருமான்னு கேட்டா வரும். 4 into 2 will be equal to 8. அப்ப the factors 8ஆலே நான் டிவைட் பண்ணலாம். 8ஆல டிவைட் பண்ணனா 1 time 8 by 8 will be equal to 1 and my remainder will be 0. The factors are 1, 2, 4 and 8. இந்த செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா every number has two factor, that is 1 and the number itself. எல்லா நம்பருக்குமே ரெண்டு ஃபேக்டர் இருக்கும். 1ஆல டிவைட் பண்ணாலும் எனக்கு அதே நம்பர் தான், ஆன்சர் will be 0. அதே நம்பரால நான் டிவைட் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் வந்து 0 தான் கிடைக்கும். இப் சப்போஸ் நான் 9னே எடுத்துக்கிட்டாலும் 9ஓட ஃபேக்டர் வந்து நிறைய இருக்கும், பட் 1 and 9 will be confirmed. 1ஆல டிவைட் பண்ணாலும் எனக்கு 0 தான் வரும், 9ஆல டிவைட் பண்ணாலும் எனக்கு 0 தான் வரும். அதுதான் என்னோட செகண்ட் பாயிண்ட். ரைட், தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா எவ்ரி ஃபேக்டர் ஆஃப் அ நம்பர் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தட் நம்பர். இப்போ நம்ம 8க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஃபேக்டர்ஸ் ஒன்னு வந்து லெஸ் தேன் 8ஆவும் இருக்கலாம், இல்ல 8ஆவும் இருக்கலாம். அதுதான் இந்த தேர்ட் பாயிண்டோட மீனிங். இப்ப இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பாருங்க, எல்லாமே வந்து லெஸ் தேன் 8ஆ இருக்கு. 1, 2, 4 எல்லாமே லெஸ் தேன் 8ஆவும் இருக்கு, ஈக்குவல் டு 8ஆ இருக்கு. இதை தாண்டி ஃபேக்டர் போகாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்தது மல்டிபிள்ஸ். மல்டிபிள்ஸ்னா என்ன, ஜஸ்ட் நம்ம டேபிள்ஸ் திரையிற மாதிரி தான். மல்டிபிள் ஆஃப் 7 என்னன்னா வரும் 7, 14, 21, 28, 35. ரைட், every multiple of a number is greater than or equal to that number. For example 2, 2, 4, 6, 8 multiples are endless. Okay, right. இப்போ ஃபேக்டர்ஸ் என்ன பார்த்தோம்னா ஒன்னு அதுக்கு கம்மியா இருக்கும், இல்ல அதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பார்த்தோம். மல்டிபிள்ஸ் எப்படி இருக்குன்னா ஒன்னு அதே நம்பர் இருக்கும், இல்ல அதுக்கு கிரேட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 7 எடுத்துக்கிட்டேன். 7ஓட மல்டிபிள் வந்து 7, 14, 21, 28, 35 இல்லையா?
அப்போ இட் இஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் கிரேட்டர் தேனா இருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். 7, 14, 21, 28 and 35. ரைட், அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்துருக்கேன். 2, 4, 6, 8. 2ஓட மல்டிப்ளை வந்து ஐதர் 2வா இருக்கும், ஒன்னு அந்த நம்பரா இருக்கும், இல்ல அதோட கிரேட்டர் நம்பரா இருக்கும். ரைட், prime number. Prime number composite number na enna paapom. A natural number greater than 1 having only two factor, namely 1 and the number itself is called as prime number. Example 2 into 1. Okay. A number greater than 1. 1 வந்து நம்ம prime numberலயும் consider பண்ண மாட்டோம், composite numberலயும் consider பண்ண மாட்டோம். நாம என்ன சொல்லுவோம், 1 is neither prime nor composite ன்னு தான் நாம படிச்சிருப்போம். 2ல இருந்து தான் நம்ம prime numbers ஆரம்பிக்கும். அப்போ 2ஓட ஃபேக்டர்னு பார்த்தோம்னா it is divisible by 1 and divisible by 2. வேற ஏதாவது நம்பர்ல 2 divisible ஆகுமான்னு கேட்டா கிடையாது. So I can say that 2 is a prime number. For example, நான் வந்து 5 எடுத்துக்கிறேன். 5 வந்து எந்த நம்பரால டிவைட் ஆகும், 1ல டிவைட் ஆகும், 5ல டிவைட் ஆகும். So these both are the factors. அதனால என்ன சொல்லலாம், 5 வந்து prime numberன்னு சொல்லுவோம். இதுவே 9 எடுத்துக்கிட்டேன்னா இதுக்கு என்னென்ன ஃபேக்டர் வரும், இட் இஸ் டிவிசிபிள் பை 1, இட் இஸ் டிவிசிபிள் பை 9. இது நம்ம மேண்டேட்ரி. ஓகே, வேற ஏதாவது நம்பரால் டிவைட் ஆகுமான்னு கேட்டா எஸ், 3 ஆலையும் டிவைட் ஆகும். அப்ப இட் ஹாஸ் மோர் தென் 2 ஃபேக்டர். அப்ப இது பிரைம் நம்பர்ல வருமான்னு கேட்டா 9 வந்து பிரைம் நம்பர்ல வராது, இட் வில் கம் அண்டர் காம்போசிட் நம்பர். ரைட், அடுத்தது composite number. A natural number having more than 2 factor is called composite number. நம்ம 9k பார்த்தோம், 9க்கு என்னென்ன ஃபேக்டர் வரும், 1 வரும், 9 வரும், 3 வரும். அது மாதிரி more than 2 ஆஃப் ஃபேக்டர் இருந்ததுன்னா that will come under composite number. For example, இங்க என்னென்ன எழுதிருக்கிறது, 15க்கு வந்து it is divisible by 1, it is divisible by 3 and it is divisible by 5. அதுமாரி 30 பார்த்தோம்னா it is divisible by 1, it is divisible by 2, it is divisible by 3 and also it is divisible by 5. So 30, 15 ரெண்டுமே நான் என்னன்னு சொல்லலாம், இது வந்து prime number கிடையாது, இது வந்து composite number நம்ம சொல்லலாம். Right. Perfect number. Sum of the factor other than the number is equal to the same number. இப்போ ஒரு நம்பர் வந்து same perfect number நம்ம எப்ப சொல்லுவோம்னா, ஒரு நம்பர் இருக்கு, let me take it as 6. இந்த 6ஓட ஃபேக்டர்ஸ்லாம் நான் எடுக்கிறேன். 6ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன, 1, 2 and 3. 1ஆல டிவிசிபிள் ஆகும், 2ஆல டிவிசிபிள் ஆகும், 3ஆல டிவிசிபிள் ஆகும் இல்லையா. இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி எனக்கு அதே நம்பர் கிடைச்சதுன்னா ஐ கேன் சே திஸ் நம்பர் இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர். ஓகே, சோ இந்த 6ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1 plus 2 plus 3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 6. அப்ப நான் என்ன சொல்லலாம், இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லலாம். அதே மாதிரி வேற நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நான் 28 எடுத்திருக்கேன். 28ஓட ஃபேக்டர் என்னன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். 1ஆல மல்டிப்ளை ஆகும், 1ஆல டிவைட் ஆகும், so 1 into 28. 2ஆலையும் டிவைட் ஆகும், so 2 into 16. 4ஆல டிவைட் ஆகும், 4 into 7. ஓகே, அப்ப இது எல்லா நம்பரையும் நான் ஆட் பண்றேன். 1, 2, 4, 7. 1, 2, 4, 7, 16. இந்த நம்பர் 28 எடுக்கணுமான்னு கேட்டா எடுக்க கூடாது, எனக்கு ஆட் பண்ணா இந்த 28ன்ற நம்பர் வரணும். ஆனா நான் இங்க ஆட் பண்ணி பார்த்தனா எனக்கு 28ன்ற நம்பர் வரல, எனக்கு வந்து 30 தான் கிடைச்சிருக்கு. அப்ப நான் என்ன சொல்லலாம், 28 is not a perfect number. அடுத்த நம்பர் 496. இப்ப 496ஓட ஃபேக்டர்ஸ் நான் எடுத்து பார்க்கிறேன். எடுத்து பார்த்தோம்னா it is divisible by 1, 2, 4, 8, 16, 31, 62, 124, 248. ஓகே, இது எல்லா நம்பர்லயும் எனக்கு வந்து 496 வந்து டிவைட் ஆகுது. அப்ப நான் இந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி பார்த்தா ஐ எம் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 496. அப்ப நான் என்ன சொல்லலாம், 496 இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லலாம். ஓகே, நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், sum of the factors other than the number add பண்ணி that will be equal to the same number into வரும். Right. Total number of primes up to 100 is 25. நம்ம questionsல அதிகமா கேட்பாங்க. இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பர் வந்து prime நம்பரா இல்லையா அப்படின்றதுக்கு வந்து முதல்ல நம்ம prime நம்பரை தெரிஞ்சுக்கிட்டாதான் கொடுத்திருக்க நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்க முடியும். டிவைட் பண்ணி பார்த்துட்டு இது prime நம்பரா இல்லையான்னு சொல்லலாம். ரைட், அப்போ 100க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா there are 25 prime numbers. என்னென்ன அந்த 25 prime numbersனா
2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 59, 61, 67, 71, 73, 79, 83, 89, 97. Okay, there are 25 prime numbers in between 1 to 100. இப்போ நம்ம 1 எடுத்துக்கிட்டோம்னா it is neither prime nor composite. 2ன்ற நம்பர் வந்து ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். இருக்கிற பிரைம் நம்பர்ல ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் இருக்கு. அது என்னன்னா அது 2 மட்டும்தான். 5 is the only prime number that ends with 5. 5ல முடிகிற ஒரே பிரைம் நம்பர் என்னன்னா 5 தான். Express 42 and 100 as the sum of two consecutive prime numbers. 42வையும் 100ஐயும் சம்னு கேட்டா இது வந்து அடிஷன். sum of two consecutive primes. consecutive என்ற மீனிங் வந்து அடுத்தடுத்த நம்பர். if suppose 2 3 3 5 5 7 23 29. இப்ப இந்த பாக்ஸ் நம்ம பார்த்தா தெளிவா தெரியும். இப்ப கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்த பிரைம் நம்பர். அடுத்தடுத்த நம்பர் கிடையாது, பிரைம் நம்பர். இங்க கான்சிக்யூட்டிவ் பிரைம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 23 29 29 31 31 37. அப்ப ஏதோ ரெண்டு நம்பரை நான் ஆட் பண்றேன். எனக்கு ஆட் பண்ணனா எனக்கு வந்து 42 கிடைக்கணும், 100 கிடைக்கணும். அப்படி பார்த்தோம்னா நான் 42 எப்படி பிரைம் அடுத்தடுத்த பிரைம்ல எப்படி ஆட் பண்ணலாம்னா 19 plus 23. 100 எப்படி ஆட் பண்ணலாம்னா 47 plus 53. 68 எப்படி ஆட் பண்ணலாம்னா 31 plus 37. 128 எப்படி ஆட் பண்ணலாம்னா 61 plus 67. ரைட், ஓகே. Express 31 and 55 as the sum of any three odd primes. 31ஐயும் 55ஐயும் sum of any three odd primes கொண்டு வர சொல்லியிருக்காங்க. சம்ன்ற இங்க என்ன அர்த்தம்னா add any three odd primes. 3 odd primes. அப்போ even prime என்ன 2. அப்போ 2ன்றது இங்க வரக்கூடாது. அப்போ 31 நம்ம எப்படி எழுதலாம்? 5 plus 7 plus 9. இங்க கான்சிக்யூட்டிவ்ன்ற ஒரு வார்த்தை கொடுக்கல. ஆனால் நம்ம எந்த பிரைம் நம்பர் வேணாலும் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த 31ன்ற ஆன்சரை கொண்டு வரலாம். அப்படி பார்க்கக்குள்ள 5 plus 7 plus 19 will be equal to 11. அது ஒரு 3 நம்பர்ஸ். அடுத்ததா 11 plus 13 plus 7. இது வந்து செகண்ட் பாசிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி 5 plus 7 plus 19. செகண்ட் பாசிபிலிட்டி 11 plus 13 plus 7. ஓகே, அதுக்கு அடுத்த நம்பர் 55 கேட்டிருக்காங்க. 55 பண்ணனா 3 plus 23 plus 29. ஓகே, இங்க ட்ரை தீஸ்ன்னு கொடுத்து ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்திருப்பாங்க. என்னன்னு அதையும் பார்த்துலாம். 79 is equal to, இது எப்படி நம்ம பிரைம்ல எழுதலாம், ஆட் பிரைம்ல எழுதலாம்னா 37 31 11. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு வந்து 79ன்ற நம்பர் கிடைக்கும். ஓகே, 104ன்னு கொடுத்திருப்பாங்க. இப்ப பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸ். 31 55 79 எல்லாமே ஆட் நம்பர்ஸ். 104ன்றது வந்து ஒரு ஈவன் நம்பர் இல்லையா? அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏதாவது ரெண்டு ஆட் நம்பரை ஆட் பண்ணக்குள்ள நமக்கு ஒரு ஈவன் நம்பர் தான் வரும். அப்ப இங்க கொடுத்திருக்க நம்பர் வந்து ஈவன் நம்பர். அப்ப நான் ரெண்டு ஆட் நம்பர் ஆட் பண்ணக்குள்ள எனக்கு ஈவன் நம்பர் தான் வருமே தவிர்த்து ஆட் நம்பர் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஆட் நம்பர் நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3 and 5. 3 and 5 எடுத்தா எனக்கு என்ன ஆன்சர் வருது? 8 வருது. 8ன்றது என்ன நம்பர்? ஒரு ஈவன் நம்பர் தான். ரைட், அப்போ எனக்கு இது கொடுத்திருக்க நம்பர் வந்து ஒரு ஈவன் நம்பர். இப்ப என்னோட பிரைம் நம்பர் வந்து எல்லாமே வந்து ஆட் நம்பர். எனக்கு இருக்கிற ஒன்லி ஒன் ஈவன் பிரைம் நம்பர் என்னன்னா 2. அப்போ எனக்கு 2 ஆட் பண்ணா மட்டும்தான் எனக்கு வந்து இந்த 104 கிடைக்கும். சோ 104ஓட பாசிபிலிட்டி என்னன்னா 61 plus 41 plus 2. இது ஒரு பாசிபிலிட்டி. 67 plus 5 plus 2. இது வந்து செகண்ட் பாசிபிலிட்டி. ரைட், ஏன் இதை மென்ஷன் பண்றேன்னா 3 ஆட் பிரைம்னு கேட்டிருக்காங்க. ஈவன் பிரைம்னு கேட்டிருந்தாங்கன்னா இல்ல வெறும் பிரைம்னு கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்லை. இங்க வெறும் ஆட் பிரைம்னு கொடுத்ததுனால 104க்கு இது பாசிபிள் இல்ல. The other possibility is only adding your even prime number. அடுத்து twin prime number. twin prime number என்ன? twinனாலே 2ன்றது அர்த்தம். A pair of prime numbers whose difference is 2 is called a twin prime. Okay,
இப்போ நான் ரெண்டு பிரைம் நம்பர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன், அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரணும்னா 2 வரணும். இஃப் சப்போஸ் 7 minus 5 will be equal to 2, 19 minus 17 will be equal to 2 இல்லையா? அதே மாதிரி வேற ஏதாவது பிரைம் நம்பர் எடுத்தோம்னா 5 minus 3 will be equal to 2. இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் தான், ரைட்? அடுத்தது, if 3 successive prime numbers differs by 2, then the prime numbers are form a prime triplet. Only prime triplet 3, 5 and 7. இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா 3 successive prime numbers. Successiveனா அடுத்தடுத்த நம்பர், நெக்ஸ்ட் நம்பர், whose difference is 2 இருந்ததுன்னா இது வந்து பிரைம் ட்ரிப்ளெட்னு சொல்றாங்க. அது என்ன நம்பர்னா நம்ம பிரைம் நம்பர் சீரீஸ்ல இருக்கிற ஒரே பிரைம் ட்ரிப்ளெட் என்னன்னா 3, 5, 7. இப்ப பார்த்தோம்னா 7க்கும் 5க்கும் மைனஸ் பண்ணா 2 வரும், 5க்கும் 3க்கும் மைனஸ் பண்ணா நமக்கு 2 வரும். இதுதான் வந்து பிரைம் ட்ரிப்ளெட்ஸ். 3 நம்பர்ஸ் வர்றதுனால இட் இஸ் ட்ரிப்ளெட்ஸ். இதுவே டிஃபரன்ஸ் வந்து 2 அப்படின்னா ட்வின் பிரைம்னு சொல்லுவோம், ரைட்? ஓகே. ரூல்ஸ் ஃபார் டெஸ்ட் ஃபார் டிவிசிபிலிட்டி ஆஃப் நம்பர்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல டிவிசிபிலிட்டி ஆஃப் 11 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து क्वेश्चंसும் கேட்பாங்க. ஓகே, இப்போ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2 எப்படி கண்டுபிடிப்போம்னா, a number ending with 0, 2, 4, 6, 8 இந்த நம்பர்ஸ்ல எல்லாம் முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கலா we'll decide that it will be divisible by 2. Okay, a number ending with 0, 2, 4, 6, 8. Okay, right. Divisibility by 3. எப்படி நம்ம divisible of 3 எப்படி டெஸ்ட் பண்ணுவோம்னா, ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்கன்னா அந்த டிஜிட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணி பார்த்து வர ஆன்சர் வந்து 3 ஓட மல்டிப்ளைனா பார்த்தா, if it is 3's multiple, then I can say that the number is divisible by 3. இப்ப 96ன்ற ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, 9யும் 6யும் ஆட் பண்றேன். ஆட் பண்ணா எனக்கு 15 வருது. 15 வந்து 3 ஓட மல்டிப்ளைனா கேட்டா ஆமா, 5 3s are 15. So I can say that 96 is a multiple of 3. ஓகே, இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா iterative or repeated ன்னு இது சொல்லுவாங்க. iterative or repeated. ஓகே, divisibility test for 4. ஓகே, ஒரு நம்பர் கொடுத்துட்டு இது 4 ஆல டிவைட் ஆகுதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதோட கடைசி 2 டிஜிட்டை மட்டும் எடுத்து டிவைடட் பை 4 பண்ணி பார்க்கணும். 4 பண்ணி பார்த்தா நமக்கு 0ன்ற ரிமைண்டர் வந்துச்சுன்னா I can say that that entire number is divisible by 4. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு நம்பர் 124 எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த கடைசி 2 டிஜிட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த கடைசி 2 டிஜிட் வந்து divisible by 4 இல்லையான்னு நம்ம பார்க்கணும். Yes, it is divisible by 4. 4 into 6 will be equal to 24. அப்போ இந்த கடைசி 2 டிஜிட் நான் டிவைட் பண்ணனா எனக்கு வந்து ஆன்சர் 0 வரும். So I can say that the number 124 is divisible by 4. ஓகே, இதுவே வந்து கடைசி 2 நம்பர் வந்து 100 இருந்தது இல்ல 200 இருந்தது அப்படின்னா I can say that last 2 digit is 0. So exacta it is divisible by 4 ன்னு நம்ம சொல்லலாம். ஆனா if the last digits are 0, then also it is all divisible by 4. last 2 டிஜிட்டுமே 0வா இருந்ததுன்னா I can say that it is divisible by 4. Okay, 5 ஓட divisibility test பார்ப்போம். number ending with 0 and 5 is divisible by 5. எந்த நம்பர் 0லயும் 5 ஆலயும் முடியுதோ அந்த நம்பர் வந்து 5 ஆல divisible ன்னு சொல்றாங்க. divisibility by 6. அப்ப நம்ம 6 ஓட divisibility வந்து என்ன satisfy பண்ணனும்னா, a number that is divisible by 2 and 3. divisibility test for 2 and 3 இந்த ரெண்டு கண்டிஷனையும் satisfy பண்ணுச்சுனா then I can say that the number is divisible by 6 also. Okay, divisibility test for 8 என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்கன்னா கடைசி 3 டிஜிட் வந்து நான் எடுத்து டிவைட் பண்ணி 8 ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவைட் பண்ணி பார்க்கக்குள்ள எனக்கு ஆன்சர் 0 வந்துச்சுன்னா I can say that number is divisible by 8. 4க்கு என்ன பார்த்தோம், கடைசி 2 டிஜிட் எடுக்கிறோம். 8க்கு என்ன பார்க்கறோம்னா கடைசி 3 டிஜிட் எடுக்கிறோம். ஓகே, ரைட். divisible by 9. if sum of digits is divisible by 9, example 9, 5, 6, 7.
நம்ம 3க்கு என்ன பார்த்தோம், அதேதான் 9க்கும் அப்ளிகபிள். 3க்கு வந்து எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி மல்டிபிள் ஆஃப் 3 வருதான்னு பார்ப்போம். 9க்கும் அதே மாதிரி தான் எல்லா டிஜிட்டையும் மல்டிப்ளை ஆட் பண்ணி வர ஆன்சர் வந்து மல்டிபிள் ஆஃப் 9 பார்க்கணும். இப்ப கொடுத்திருக்க ஆன்சர், கொடுத்திருக்க கொஸ்டின்ல எல்லா நம்பரையும் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி எனக்கு ஆன்சர் வந்து 27 வருது. இப்ப இந்த 27 வந்து மல்டிபிள் ஆஃப் 9 கேட்டா ஆமா. Yes, so I can say that this number 9567 is divisible by 9, right? அடுத்த divisibility test by 10. எந்த நம்பர் 0 முடிஞ்சாலும் I can blindly say that the number is divisible by 10. Right, அடுத்தது divisible by 11. Okay. Difference between sum of alternative digits of the number is either 0 or 11. ஓகே, இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ இந்த கொடுத்துருக்க நம்பர் வந்து 11ஆல டிவிசிபிளா இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம 11ஆல டிவிசிபிளா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ் இருக்கணும். இப்போ 2, 6, 9 இருக்கு இல்லையா? அப்போ இந்த 2 + 6 + 9 டிஃபரன்ஸ் பிட்வீன், டிஃபரன்ஸ்னா என்ன, மைனஸ் இல்லையா? சம் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ், சம்ன்றது வந்து அடிஷன், ஆல்டர்னேட்டிவ் இங்க இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்ன, 5 + 7 + 5. அப்ப இங்க என்ன வரும், 5 + 7 + 5. ஓகே, அப்ப இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணனா எனக்கு வந்து 17 - 17 வருது. என்னோட ஆன்சர் வந்து 0வா வருது. அப்ப I can say that the number is divisible by 11. ஒன்னு எனக்கு இத மாதிரி 0 வரணும், இல்லனா எனக்கு 11 வரணும். இது ரெண்டு நம்பர் வந்தா மட்டும்தான் I can say that particular number is divisible by 11 or 0. Sorry, that particular number is divisible by 11. எனக்கு சப்ராக்ட் பண்ணி வரக்குள்ள என்ன ஆன்சர் வரணும், either 0 or 11 வரணும். ஓகே, ஃபைன். பிரைம் ஃபேக்டர். ஃபேக்டர்ன்றத நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பருக்கு எந்தெந்த நம்பர்லாம் டிவிசிபிள் ஆகுதோ அது எல்லாமே ஃபேக்டர்னு சொல்றோம். இப்ப பிரைம் ஃபேக்டர்னா கொடுத்திருக்க நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்கக்குள்ள we should divide only with prime numbers. அதுதான் இதுல வந்து 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து இது மாதிரி டிவிஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து ட்ரீ மெத்தட்னு சொல்லுவாங்க. factors that are prime numbers only. இப்ப எக்ஸாம்பிள் 36 எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு ஃபேக்டர் தெரியும். இப்ப 36ஓட ஃபேக்டர் என்னன்னு சொல்லலாம், 1 வரும், 36 வரும், அப்புறம் 2 வரும், 18 வரும், 3 வரும், 12 வரும், 4 வரும், 9 வரும், 5 வருமான்னு கேட்டா 5 வராது, 6 வரும். 6 6 are 36. அப்ப இது எல்லாமே எனக்கு என்ன, ஃபேக்டர்ஸ் எனக்கு. ஆனா எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பிரைம் ஃபேக்டர்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஃபேக்டர் எல்லாமே வந்து பிரைம் நம்பரான்னு கேட்டா கிடையாது. அப்ப எனக்கு பிரைம் ஃபேக்டர்னுக்குள்ள பிரைம் நம்பர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணணும். பிரைம் நம்பர் யூஸ் பண்ணக்குள்ள நான் இந்த மாதிரி எல் டிவிஷன்லயும் போடலாம், இல்ல ட்ரீ மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட்லயும் போடலாம். நமக்கு டிஎன்பிஎஸ்ல ஃபைண்ட் தி பிரைம் ஃபேக்டர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் நம்பர் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து ட்ரீ மெத்தட்ல போடுங்க இல்ல டிவிஷன் மெத்தட்ல போடுங்கன்னு நம்ம கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் யாரும் வந்து நம்மள பார்க்க போறதும் கிடையாது. ஐ மீன் அப்ஜெக்டிவ் டைப்ல சொல்றேன். டிஸ்கிரிப்டிவ் டைப்ல கேட்டாங்கன்னா நம்ம அந்த ட்ரீ மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். இவ்வளவு பேசிக்கான சம்லாம் டிஸ்கிரிப்டிவ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஃபைன். 36 divided by 2. 2 வந்து இஸ் அ பிரைம் நம்பர். இப்போ 2ஆல போட்டோம்னா எனக்கு வந்து 18 வரும். இங்க 2ஆல மறுபடியும் பண்றேன், எனக்கு 9 வருது. 3ஆல பண்ணா 3. இதுக்கு மேல என்னால பண்ண முடியாது. So the prime factors are 2 and 3. Okay. All the prime numbers except 2 and 3 can be expressed as 1 more or 1 less to the multiple of 6. Example 37. Okay, இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா எல்லா பிரைம் நம்பருமே எக்ஸப்ட் 2 and 3, 2யும் 3யும் தவிர்த்து எந்த பிரைம் நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டாலும் 6ஓட மல்டிபிள் +1 ஆர் -1 நாம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க கொடுத்திருக்கிறது வந்து 37. 6 into 6 +1. 6 6 are 36. அப்ப 36 + 1 will be equal to 37. இதுவே நான் வேற பிரைம் நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபார் இன்ஸ்டன்ட் சே 43.
இந்த பிரைம் நம்பரை வந்து மல்டிபிள் ஆஃப் 6ல வந்து ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன். எக்ஸ்பிரஸ் பண்ணனா எனக்கு என்ன வரும்? 6 into 7 வரும். 6 7s எனக்கு என்ன? 42 வரும். பிளஸ் 1 பிளஸ் 1 போட்டோம்னா எனக்கு என்ன வருது? 43. எனக்கு அந்த பிரைம் நம்பர் வந்துருது இல்லையா? இப் சப்போஸ் நான் இன்னொரு பிரைம் நம்பர் எடுக்கிறேன், 59 பிரைம் நம்பர் எடுக்கிறேன். இப்போ இதை மல்டிபிள் ஆஃப் 6ல நான் போடுறேன்னா 6 into 10 போடுறேன். 6 into 10 என்ன? 60. இப்போ -1 போட்டோம்னா எனக்கு என்ன வரும்? ஆன்சர் 59 வரும். இதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்டோட எக்ஸ்பிளனேஷன். ஆல் தி பிரைம் நம்பர் எக்ஸப்ட் 2 and 3 கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as 1 more or 1 less to the multiple of 6. Okay, fine. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது எக்ஸசைஸ் 1.1 fill in the blanks. இது வந்து இதே மாதிரி எழுதினோன்னு அவசியம் இல்லை, அது உங்க விருப்பம். புக்லேயே கூட பார்த்துக்கலாம், எல்லாம் ஒன் வேர்ட் ஆன்சராக தான் இருக்கும். ஓகே, fill in the blanksக்கு போகலாம். The number of prime number between 11 and 60 is prime numbers between 11 and 60 என்னன்னு கேட்டிருக்காங்க. 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 59. இது எல்லாமே prime numbers between 11 to 16. அப்ப எத்தனை prime number இருக்குன்னு பார்த்தோம்னா 12 prime numbers இருக்கு. Okay. The prime number 29 and fill in the blank or twin prime. Twin prime ன்றது நம்ம என்ன பார்த்தோம்? ஏதாவது ரெண்டு prime number எடுத்து நம்ம subtract பண்ணனும்னா நமக்கு ஆன்சர் 2 வரணும். அப்போ 29 கூட எந்த prime number subtract பண்ணனா எனக்கு வந்து ஆன்சர் 2 வரும்னு கேட்டோம்னா 31. Okay, 31 minus 29 will be equal to 2. So அதுதான் வந்து எனக்கு twin prime number. Right. 3753 is divisible by 9 and hence divisible by okay 3753 is divisible by 9 ன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எந்த நம்பரால இது டிவிசிபிளா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ divisibility test for 9 என்ன? எல்லா டிஜிட்ஸையும் வந்து நான் ஆட் பண்ணும். 3 plus 7 plus 5 plus 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு வர ஆன்சர் வந்து மல்டிபிள் ஆஃப் 9ல வரணும். அப்ப ஆட் பண்ணி பார்ப்போம். 10 15 18 ரைட், 18 வருது. 18 is a multiple of 9. அப்ப இதே மாதிரி ஆட் பண்ணி பார்த்து எனக்கு 18 வந்துச்சு அப்படின்னா இது எதோட மல்டிபிளா இருக்கும்? 3யோட மல்டிபிளாவும் இருக்கும். So I can say that 3 into 6 will be equal to 18. அப்ப இது வந்து வேற எந்த நம்பரால் divisible ஆகும்னு கேட்டிருக்காங்க. I can say that that will be divisible by 3 also. Right. The number of distinct prime factors of the smallest 4-digit number. Distinct na different in அர்த்தம். Of smallest 4-digit number. Smallest 4-digit number இங்க என்னது? 1000 தான் நம்ம smallest 4-digit number. இது வந்து prime factor number. Factor இல்ல, prime factor நம்ம எடுத்தோம்னா டிஃப்ரெண்டா வர நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இது 2ஆல பண்றேன். 1000 வந்து 2ஆல பண்ணனா எனக்கு என்ன வரும்? 500 வரும். மறுபடியும் 5ஆல பண்ணனா எனக்கு வந்து 100 வரும். ரைட். மறுபடியும் 2ஆல பண்ணனா எனக்கு என்ன வரும்? 15 வரும். இந்த 50ய மறுபடியும் வந்து 5ஆல பண்றேன்னா எனக்கு என்ன வரும்? 10 வரும். மறுபடியும் 2ஆல பண்ற 5 வரும். மறுபடியும் 5ஆல பண்ணா 1 வரும். அப்ப எனக்கு என்னென்ன நம்பர்ஸ்லாம் கிடைக்குது? 2 and 5. அப்போ distant prime factor ன்னு கேட்கக்குள்ள that is 2 and 5. Okay. The sum of distinct prime factor of 30 is. Distantனா நம்ம என்ன பார்த்தோம்? போன இதுலயே பார்த்த மாதிரி different அர்த்தம். இப்போ 30 வந்து prime factorல நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன். இப்போ 3 எடுத்துக்கிறேன். 3 வந்து prime நம்பர் தான். டிவைட் பண்ணா எனக்கு 10 வரும். மறுபடியும் 2ஆல பண்ணா எனக்கு 5 வரும். அப்ப இது எல்லாமே பிரைம் நம்பர் தானா? எஸ். இவங்க என்ன கேட்டிருக்காங்க? சம்மன் கேட்டிருக்காங்க. சம்மன்னா என்ன? ஆட். அப்போ 3 plus 2 plus 5 will be equal to. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 10 என்ற ஆன்சர் எனக்கு கிடைக்கும். ஓகே. Say true or false. The sum of any odd number is always even. சம்னா என்ன? ஆட். any number of odd numbers. ஓகே. அப்போ எனக்கு எத்தனை ஆட் நம்பரை நான் ஆட் பண்ணாலும் எனக்கு ஈவன் நம்பர் தான் வருது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, கிளாரிஃபை பண்ணுவோம். இப்போ
I'll take it as 3 plus 5 plus 7. Okay, இது எனக்கு என்ன ஆன்சர் வருது? 15 வருது. 15 வந்து ஆடா ஈவனான்னு பார்த்தா இட் இஸ் an odd number. ஆனா நம்ம ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க? ஆல்வேஸ் ஈவன் சொல்லிருக்காங்க. So the statement is wrong, false. அடுத்த ஸ்டேட்மெண்ட், every natural number is either prime nor composite. ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா இட் இஸ் false. Why? Because 1 is neither prime. இங்க எய்தர்னு சொல்லிருக்காங்க. எய்தர்னா ஒன்னு அந்த நம்பர் வந்து கண்டிப்பா பிரைமா இருக்கணும், இல்ல காம்போசிட்டா இருக்கணும், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு இருக்கணும். ஆனா 1ன்றது வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். அப்போ 1ன்றது வந்து பிரைம்லயும் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, காம்போசிட்லயும் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. So I can say this statement is false. அடுத்து, if a number is divisible by 6, then it must be divisible by 3. இதுக்கு ஆன்சர் வந்து ட்ரூ தான். ஏன்னா நம்ம divisibility test for 6க்கு என்ன பார்த்திருப்போம் நம்ம? It should be divisible by 2 and also it should be divisible by 3. அப்ப இது ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் it is divisible by 6. அப்போ 3 ஒரு நம்பர் வந்து 6 ஆல டிவைட் ஆகுதுன்னா it should be a divisible of 3 also. 16254 is divisible by each of 2, 3, 6, 9. Right. 16254 is divisible by each of 2, 3, 6, 9. இது எல்லாத்துலயும் divisible ஆகுதான்னு கேக்குறாங்க. Okay. First 2க்கு check பண்ணுவோம். It is ending with 4. So I can say that this number is divisible by 2. 3க்கு என்ன கண்டிஷன் பார்க்கணும்? எல்லா டிஜிட்ஸும் ஆட் பண்ணி பார்த்து மல்டிபிள் ஆஃப் 3 வருதான்னு பார்க்கணும். அப்போ 1 plus 6 plus 2 plus 5 plus 4 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 18 வரும். 18 is a multiple of 3 and கேட்டா yes. அப்ப I can say that it is divisible by 3. Okay. இப்ப 2லயும் 3லயும் divisible ஆச்சுன்னா I can say that it is divisible by 6 also. 9க்கு என்ன divisibility condition? எல்லாத்தையும் ஆட் பண்ணி multiple of 9 வருதான்னு பார்க்கணும். 18 is a multiple of 9. Yes. 9 2s are 18. அப்போ இது எல்லாத்துலயுமே இந்த நம்பர் வந்து divisible ஆ இருக்கு. So I can say that the statement is true. The number of distinct prime factor of 105 is 3. Okay. Number of distinct prime factor. Distinct என்றது வந்து different. Prime factor of 105 is 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay. இப்போ 105 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதோட prime factor நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நான் வந்து 5 ஆல பண்ணனா 21 வரும் இல்லையா? இப்போ இந்த 21 வந்து நான் 3 ஆல பண்றேன். 3 ஆல பண்ணக்குள்ள என்னோட ஆன்சர் வந்து 7. அப்ப இது எல்லாமே பிரைம் நம்பரான்னு கேட்டா எஸ். அப்ப எத்தனை பிரைம் ஃபேக்டர் நமக்கு கிடைச்சிருக்கு? 5, 3, 7. So there are 3 distinct prime factor இல்லையா? Okay. Small and biggest 2-digit prime number. Write the smallest and biggest 2-digit prime number. Okay, smallest prime number என்னன்னு பார்த்தோம்னா 2-digit prime number பார்த்தோம்னா 11. Biggest 2-digit prime number பார்த்தோம்னா 97. Smallest and biggest 3-digit composite number. Composite numberல smallest வந்து 100, 3-digit numberல biggest வந்து 999. காம்போசிட்டா ஈவனா ஆடான்றது தெளிவா பார்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம எழுதணும். Sum of any 3 odd natural number is odd. Justify this statement with an example. Okay. 3 odd natural numbers எடுத்திருக்காங்க. Odd number எடுத்திருக்காங்க. So let me take it as 5, 7, 11. 7. Okay. இது எல்லாத்தையுமே எனக்கு ஆட் பண்ணனா என்னோட ஆன்சர் என்ன வருது? 15 வருது. 15 வந்து ஒரு odd number-ஆ? Yes. So the statement is true. Okay. The digits of the prime number 13 can be reversed to get another prime number 31. Find if any such pairs exist up to 100. Okay, இப்போ 13 வந்து prime number. அதை ரிவர்ஸ் பண்ணி போட்டா 31. இதுவும் எனக்கு prime number. இதே மாதிரி ஏதாவது such pairs இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. So I can say that 17 ஒரு prime number. இதை நான் ரிவர்ஸ் பண்ணி போட்டேன்னா எனக்கு என்ன வரும்னா 71 வரும்.
இப்போ 17 பிரைம் நம்பர் தான், 71 பிரைம் நம்பர் தான். அடுத்தது 37ன்றது ஒரு பிரைம் நம்பர். அதே நான் ரிவர்ஸ் பண்ணி போட்டேன்னா எனக்கு 73 வரும். இதுமே எனக்கு பிரைம் நம்பர் தான். இப்போ 79ன்றது ஒரு பிரைம் நம்பர். அதே ரிவர்ஸ் பண்ணி போட்டோம்னா 97 வரும். இதுமே பிரைம் நம்பர் தான். ஸோ 3 such pair occurs between up to 100. அப்போ 13 and 31 சேர்த்துக்கிட்டா 4 such pair. ஓகே, ஒன்று வந்து 13, இன்னொன்று வந்து 31. ஓகே, your friends say that every odd number is prime. Give example to prove him or her wrong. இது வந்து பேசிக் தான், ஃபால்ஸ். ஏன்னா 9ன்றது வந்து ஒரு ஆட் நம்பர் தான், பட் தட் இஸ் நாட் அ பிரைம் நம்பர். அதே மாதிரி 15ன்றது வந்து ஒரு ஆட் நம்பர் தான், பட் தட் இஸ் நாட் அ பிரைம் நம்பர். இது வந்து டிவிசிபிள் பை 3 இருக்கும், இதுவும் டிவிசிபிள் பை 3, 5 இருக்கும். ஓகே, இப்போ 21ன்றதும் வந்து இட் இஸ் அ பிரைம் நம்பர். I'm sorry, it is not a prime number. It is a odd number and that is a composite number. ஏன் அது composite numberனா that is divisible by 3. Okay. Each of the composite number has at least 3 factors. Justify this statement and give an example. நம்ம அங்கே டெஃபினேஷன்ல பார்த்த மாதிரி தான். இப்போ ஏதாவது ஒரு காம்போசிட் நம்பர் நம்ம எடுத்திருப்போம். சே ஃபார் 8. ஓகே, 8 தான் அங்கே பார்த்ததா. ஓகே, வில் டேக் 10. 10ன்றது வந்து ஒரு காம்போசிட் நம்பர் தான். இதோட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 வந்து 1ஆலையும் டிவைட் ஆகும், 2ஆலையும் டிவைட் ஆகும், 5ஆலையும் டிவைட் ஆகும், 10ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ தி ஃபேக்டர்ஸ் ஆர் மோர் தென் 2. அப்போ 2க்கு மேல இருக்கிற ஃபேக்டர்ஸ் சொன்னாலே இட் இஸ் அ காம்போசிட் நம்பர். இங்க வந்து ஹேஸ் அட்லீஸ்ட் 3ன்னு கேட்டிருக்காங்க, நமக்கு 3யை விட அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அடுத்து, find the dates of any month in a calendar which are divisible by both 2 and 3. ஓகே, நம்ம கேலண்டர்ல இருக்கிற டேட்ல 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகிற டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆர்டினரியாவும் போடலாம் இல்லையா. இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்து பார்க்கலாம். 2க்கும் 3க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 2, 3. 3க்கு எல்சிஎம் எடுத்தா 1. 2 into 3 will be equal to 6 இல்லையா. அப்போ 6 மல்டிபிள்ஸ்ல வர எல்லாமே within 30 and 31ல இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே it is divisible by 2 and 3. இப்போ டேட் 6 எடுத்துட்டோம்னு பார்த்தா it is divisible by 2 and 3. டேட் 12 எடுத்துட்டோம்னு பார்த்தோம்னா divisible by 2 and 3. 18, அடுத்தது 24, அடுத்தது 30. அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே கேலண்டர்ல இருக்க டேட்ஸ் it is multiple by 2 and 3. I am a 2-digit prime number and the sum of my digit is 10. I am also on the factor of 57. Who am I? Factor of 57 சொல்லக்குள்ள அப்போ நம்ம 57ஓட ஃபேக்டரை கண்டுபிடிக்கலாம். 57ஓட ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்னா இது எதால டிவிசிபிள் ஆகும்? ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போம். ஆட் பண்ணி பார்த்தா என்ன நம்பர் வருது? நமக்கு 12ன்ற ஒரு நம்பர் கிடைக்கும். அப்போ அந்த 12 வந்து இட் இஸ் டிவிசிபிள் பை 3. ஸோ அப்போ நம்ம இது வந்து 3ஆல போட்டு பார்க்கலாம். 1, 3 is 3. பேலன்ஸ் என்ன வரும்? 2 வரும். ஸோ 27னா 19. 19 இஸ் அ பிரைம் நம்பர் இல்லையா. அப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க? I am a 2-digit prime number and the sum of my digit is 10. அப்போ 1யும் 9யும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்வியஸ்லி 10 தான் வரும். இப்போ 19ன்றது வந்து இட் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 57. அப்போ who am I கேட்கக்குள்ள அது நம்பர் வந்து 19. Find the prime factor of each number by factor tree method. ஓகே, இவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் 2 மட்டும் போடுறேன், பாக்கி வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபேக்டர் ட்ரீ மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. நான் ட்ரீ மெத்தட்லையும் போடுறேன், டிவிஷன் மெத்தட்லையும் போடுறேன். பார்ப்போம். பிரைம் ஃபேக்டரைசேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பிரைம் நம்பராக தான் இருக்கணும் இல்லையா. அப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை வந்து 2ஆல பண்றேன். 2ஆல பண்ணனா 2, 1, 0ன்னு வரும். அடுத்தது 7ஆல பண்றேன். 7 இஸ் அ பிரைம் நம்பர்.
3 0 வரும். அப்புறம் 3 ஆல பண்றேன், my answer will be 10. அப்புறம் 2 ஆல பண்றேன், my answer will be 5. அப்ப இது எல்லாமே வந்து it is a prime number. அப்போ 420 ஓட prime number பார்த்தோம்னா prime factors பார்த்தோம்னா 2 into 2 into 3 into 7 into 5. ஓகே ரைட். அப்போ 999 வந்து ட்ரீ மெத்தட்ல நம்ம போடுவோம். இதா மாதிரி தான், ஒன்றும் இல்லைன்னா ட்ரீல ஒரு டயக்ராம் ஃபார்மேட்ல போடுறோம் அவ்வளோதான். அப்போ இந்த 999 வந்து எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா டக்குன்னு நம்ம 9 போட்டுறக்கூடாது. ஓகே, நம்ம 9 போட்டு பார்ப்போம். 9 டிவைட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 111 வரும். இந்த 9ன்றது வந்து காம்போசிட் நம்பர். மறுபடியும் நான் அதை பிரைம் நம்பரா மாத்தக்குள்ள எனக்கு 3 and 3. இப்போ இந்த 111 நான் எப்படி எழுதலாம்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 3. அதனால எனக்கு 3 இங்க என்ன வரும்னா 37 வரும். அப்போ 999 ஓட பிரைம் ஃபேக்டர் பார்த்தோம்னா 3 into 3 into 3 into 37. ரைட். இப்போ இத பிரைம் ஃபேக்டர் பார்த்தாச்சு. 3 into 3 into 3 into 37. இதுதான் நம்மளுடைய பிரைம் ஃபேக்டர் ஆஃப் 999. If there are 143 max books to be arranged in the equal numbers in all the stacks, then find the number of books in each stacks and also the number of stacks. Okay, இப்போ 143 max books இருக்கான். இந்த 143 max books வந்து இந்த ஷெல்ஃப்ல அடுக்குறோம். ஷெல்ஃப்ல அடுக்குக்குள்ள ஒரு ஷெல்ஃப்லயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் புக்ஸ் தான் நமக்கு தேவை. ரைட். ஒரு ஷெல்ஃப்லயும் நமக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் புக்ஸ் தான் தேவை. அப்போ அத மாதிரி எத்தனை புக்ஸ் வந்து ஒரு ஷெல்ஃப்ல ஈக்குவல் நம்பர் ஆஃப் புக்ஸ் அடுக்கலாம், அதே மாதிரி எத்தனை ஷெல்ஃப்ஸ்லயும் அடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 143க்கு ஒரு டிவிசிபிலிட்டி டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். இப்போ இது 2 ஆல போகுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இட் இஸ் நாட் எண்டிங் வித் 0 2 4 6 8. அப்ப அது வராது. இப்போ இது 3 ஆல போகுமான்னு கேட்டா கிடையாது. Why? Because 4 plus 1 will be 5. 5 plus 3 will be equal to 8. 8 வந்து it is not a multiple of 3. அப்போ 2 ஆலையும் போகாது, 3 ஆலையும் போகாது. 6 ஆல போகுமான்னு கேட்டா கிடையாது. Why? Because 2லையும் 3லையும் போகல. அப்ப 6 ஆலையும் போகாது. ஓகே, 4 ஆல போகுமா அப்படின்னு கேட்டா 43 is it divisible by 4ன்னு கேட்டா கிடையாது. 5 ஆல போகுமான்னு கேட்டா கிடையாது. 10 ஆல போகுமான்னு கேட்டா கிடையாது. Why? Because it is not ending with 0 or 5. 8 ஆல போகுமான்னு கேட்டா கிடையாது. அப்போ லெஃப்ட் அவுட் நம்பர் என்ன? 11 மட்டும்தான். அப்போ நம்ம 11க்கான டிவிசிபிலிட்டி டெஸ்ட் எடுப்போம். இப்போ பார்த்தோம்னா 1 plus 3 sum of alternative number minus the sum of other alternative number 4. அப்போ இங்க என்ன வரும்? 4 minus 4 will be equal to 0. அப்போ நான் என்ன சொல்லலாம்னா I can say that ஒரு ஷெல்ஃப்ல பார்த்தோம்னா I can take 11 books. அதே மாதிரி எத்தனை ஷெல்ஃப்ல நம்ம அடுக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா 143 divided by 11 போட்டு பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும்? 111 is 11, remainder 33, 13. அப்போ எத்தனை புக்ஸ் இதே மாதிரி வரும்னா, எத்தனை ஷெல்ஃப் இதே மாதிரி வரும்னா 13 ஸ்டாக்ஸ். ஒரு ஸ்டாக்லயும் 11 புக்ஸ் வரும். ரைட். ஓகே, ரைட். The difference between two successive odd number is obviously 2 தான். இப்போ 7 minus 5 will be equal to 2. 9 minus 7 will be equal to 2. இது மாதிரி எடுத்து போட்டோம். 11 minus 9 will be equal to 2. அப்போ the difference between two successive odd number ன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 2. The only even prime number is 2. Which of the following number is not a prime? பார்த்தாலே தெரியுது 92. It is completed by 2. அப்போ இது வந்து divisible by 2. So this number is not a prime number. The sum of factors of 27. 27 ஓட factors plus அதோட sum கேட்டிருக்காங்க.
இப்போ 27 என்ற நம்பர் வந்து ஃபேக்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படிலாம் எழுதலாம்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 1. 27 வேற எதுல போகும்? 2ல போகுமான்னு கேட்டா கிடையாது. 3ல போகுமான்னு கேட்டா எஸ். 3. 4ல போகுமான்னு கேட்டா கிடையாது. 5 நோ. 6 நோ. 7 நோ. 8 நோ. 9 ரைட். இப்போ இதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 27. இது கூட சம் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். 1 பிளஸ் 27 பிளஸ் 3 பிளஸ் 9 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்னோட ஆன்சர் வந்து 14 வரும். ஓகே. The factor of a number are 1, 2, 4, 5, 8, 10, 16, 20, 40 and 80. What is the number? நம்ம factor ஓட definition பார்க்கறப்பவே நம்ம என்ன சொல்லிட்டோம்? A number equal to that number or less than அப்படி வர்றது தான் ஃபேக்டர் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஏதோ ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஃபேக்டர் எப்படி இருக்கும்னா ஈக்குவல் டு தட் நம்பரா இருக்கும். பிளஸ் அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாமே லெஸ் தேன் த பர்டிகுலர் நம்பரா இருக்கும். அதன்படி பார்த்தோம்னா இங்க வந்து 80 தான் இருக்கு. 80 வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 80 அண்ட் ஆல் தி ஃபேக்டர்ஸ் ஆர் லெஸ் தேன் 80. ஸோ ஐ கேன் சே தட் 80 இஸ் தி ஃபேக்டர். இப்ப 100 எடுக்கலாம். 100 ஃபேக்டர் வந்து 100 1 and 100 வரும். ஆனா இங்க 100 நம்பர் கொடுத்திருக்காங்களா? கிடையாது. அது மாதிரி 128க்கு 1 and 128 வந்து ஒரு ஃபேக்டர். 1 இருக்கு 128 இல்ல. அது மாதிரி 160க்கும் அது மாதிரி கிடையாது. So I can say that 80 is that particular number. The prime factor of 60 is 2, 2, 3, 5. Any other number which has the same prime factor as 60 is கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணனா எனக்கு கிடைக்க போறது 60 தான். இந்த நம்பரை வச்சு இதே நம்பரை வச்சு வேற ஏதாவது பிரைம் ஃபேக்டர் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நோ, நாட் பாசிபிள். இது கூட ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா அப்படியே டபுள் 120 வரும். ஸோ இந்த ஃபேக்டருக்கு 60 மட்டும்தான் ஆன்சர். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். If the number, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கேட்டிருக்காங்க நம்ம டிஎன்பிசிலையும். If the number 6354/*97 is divisible by 9, then the value of star is என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு நம்ம டிஎன்பிசில கேட்டது வந்து மோஸ்டா நான் பார்த்த கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் 11 வச்சு கேட்டிருக்காங்க. 9 வச்சு கேட்டது இல்லை. இது ரொம்ப ஈஸி. இப்போ 9ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட் என்னன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு மல்டிபிள் ஆஃப் 9ன்றது வரணும். இப்போ 6 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் 4 பிளஸ் I'll take this as x plus 9 plus 7 is equal to. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 34 வரும். 34 plus x. 34 is a multiple of 9 கேட்டா இல்ல. அப்போ இத மல்டிபிள் ஆஃப் 9 மேக் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு நம்பர் வந்து ஆட் பண்ணணும். இப்ப பிளஸ் 1 நான் இங்க போடுறேன்னா 35 வரும். 35 வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் 9 கேட்டா கிடையாது. அதனால நான் பிளஸ் 2 ஆட் பண்றேன். பிளஸ் 2 போட்டோம்னா 34 plus 2 will be equal to 36. 36 is a multiple of 9 கேட்டா yes. 4 into 9 will be equal to 36. அப்போ 34 plus 2 will be equal to 36. அப்ப இந்த xன்ற இடத்துல என்ன வரணும்? எனக்கு 2ன்றது வரும். ஓகே. அப்போ ஸ்டார் will be equal to 2. ஓகே. The number 87846 is divisible by. ரைட். நான் क्वेश्चन விட்டுட்டேன். A வந்து 2 only, B வந்து 3 only, C வந்து 11 only, D வந்து all. ஓகே. இப்போ இதோட divisibility டெஸ்ட் பார்ப்போம். இது 6 ஆல முடியுது. Obviously it is divisible by 2. Divisibility test for 3 என்ன 8 plus 7 plus 8 plus 4 plus 6. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு மல்டிபிள் ஆஃப் 3 வரணும். அப்போ ஆட் பண்ணனா என்னோட ஆன்சர் வந்து 33. 33 is a multiple of 3 and கேட்டா yes it is a multiple of 3. So I can say that it is divisible by 3. 11 ன்னு கேட்டிருக்காங்க. 11 ன்னு கேட்கக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? alternative sum of alternative numbers
மைனஸ் தி ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் நம்ம எழுதுவோம். சோ இப்ப இந்த ஆல்டர்னேட்டிவ் நம்பர் நான் எடுத்துக்கிட்டேன்னா ஆல்டர்னேட்டிவ் நம்பர் நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு என்ன வரும் 8 plus 8 plus 6 minus 7 plus 4. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வருது 22 வருது minus 11 வரும். அப்ப 22 minus 11 will be equal to 11. 11 ஒன்னு நம்ம divisibility test for 11 பார்க்கக்குள்ள என்ன கண்டிஷன் பார்த்தோம், இதே மாதிரி alternative addition minus the alternative addition நம்ம பண்ணக்குள்ள நமக்கு ஆன்சர் வந்து ஒன்னு 0 வரணும் இல்லனா 11 வரணும். இது ரெண்டுத்துல எது வந்தாலும் it is satisfied for divisibility test for 11. அப்ப எனக்கு இங்க 11 வந்திருக்கு. So I can say this particular number is divisible by 11. அப்போ my answer will be all the above. Okay, அடுத்த எக்ஸசைஸ் வந்து LCM HCF ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you. Bye.